Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? Let's go! Hey! Yeah, this is my life, my strife, my right to fight, to die on. And this is my game to play, to claim a brand new name, And I ain't gonna lie to you, I'm a bit nervous that I might screw everything up that I've ever done. But what's the point of living if you ain't having fun? I guess I'll try this, try that, might miss, gotta find what I'm good at. I guess I look here, look there, over where am I scared, where am I at? I gotta make it in this life, whatever makes me happy, know I'm doing things right. Sipping in the summer on a goose and Sprite, or find a nightclub for the end of the night, And we all... அனைவருக்கும் இனிய நாளை வணக்கம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த மாதிரி ஒரு அழகான ஈவெண்ட். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஈவெண்ட், நானும் ஒரு வாழ்க்கை அப்படின்னு 93 ஆரம்பிச்சது. இப்போவே விசிட் பண்ணிட்டே தான் இருக்கோம். மிஸ்டர் ரவை, மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சாம்பியன், மிஸ்டர் ஆல் இண்டியா வரையும் பண்ணியிருக்கேன். அதனால அதை பார்க்கும்போது பழைய நினைவுகள்லாம் வந்து அவ்வளோதான். ஏன்னா இருக்கிறதே ரொம்ப காஸ்ட்லியான கேம் அப்படின்னா பாடி பில்டிங் தான். அதுவும் இந்த போதை விழிப்புணர்வுக்காக ஒரு நிகழ்வை காவல்துறை அதிகாரிகள் எடுத்து நடத்துறாங்க. தமிழக அரசின் உத்தரவின்படி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது இளைஞர்கள் ரொம்ப தேவை. ஏன்னா டிசிப்ளின் நீங்க யார்கிட்ட கத்துக்கலாம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மேன்ல மட்டும்தான் கத்துக்கணும். அவன் எந்த பிரச்சனையும் அவனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. காலையில 5 மணிக்கு எந்திரிப்பான், ஒர்க் அவுட் பண்ணுவான், போவான், திரும்ப நல்ல ஃபுட் எடுத்துப்பான், கரெக்டான நேரத்தில் தூங்குவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா சில பேர் மட்டும்தான் உட்கார்ந்து தூங்கினா காலையில 12-1 மணிக்கு எந்திரிச்சு சூரியனே அப்புறம் தான் பார்ப்போம். அந்த மாதிரி கேரக்டர் நிறைய இருக்கும். ஸோ போதைகள் நமக்கு வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி இங்க இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு சொல்றேன், நீங்க எப்பயுமே காலையில நல்ல உடற்பயிற்சி யோசிச்சு பார்க்கலேன். முன்னாடிலாம் இன்னைக்கு ஒரு பிள்ளை பெற்று போடுறதுக்குள்ள படாத பாடு பண்ணேன். ஒரு பிள்ளையை பெற்றதுக்காக பல கஷ்டம் என்னன்றது நமக்கு தெரியும். ஆனா அன்னைக்கெல்லாம் காலையில எந்திரிச்சு 5:30 மணிக்கு எந்திரிச்சு மம்பட்டியை பிடிச்சு போய் உழுது ஒரு சட்டி கஞ்சியும் பழைய வெங்காயத்தையும் கடிச்சிட்டு வீட்டுக்கு நைட்டு 12-1 மணிக்கு பாருங்க வயக்காட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா 15 பிள்ளைகள் இருந்திருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு எனர்ஜி அங்க வேஸ்ட் பண்ணா கூட வீட்டுல அவ்வளவு எனர்ஜியோட வேலை பார்த்துருக்கான். இதை நான் ஜோக்கா நீங்க எடுத்துக்காதீங்க. நீங்க கொஞ்சம் தூரத்து தொலைநோக்கு பார்வையோட யோசிங்களேன். எவ்வளவு ஸ்டெமினா போவார். பெண்களுக்கு அதே மாதிரி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்க பெண்கள் பீஸா பர்கர் என்னென்னமோ தூக்கிடுங்க. ஆனா இன்னைக்கு வருத்தல 3 இருக்கும், தலையில 2 இருக்கும், அதோட வெட்டி வயக்காடு வேலைக்கு போயிட்டு வரும். அப்படின்னு அழகா பார்த்தா மினி ஸ்கூல்ல நடத்துவாங்க. ஒவ்வொரு வீட்லையும் பால்வாடி ஸ்கூல்லே நடக்கும். எதுக்கு சொல்றேன்னா அதுல நல்ல பழக்க வழக்கம், நல்ல ஃபுட் ஹேபிட். இது நான் சொல்றதுல எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நிறைய நட்பு தொடர்பு, நல்ல உறவு உண்டு. அதுக்காக எனக்கு பல ஸ்டேஷன் போயிட்டு வந்துருக்காங்க.
எப்பயுமே திரைப்பட நடிகர்கள் தான் காசு கொடுத்தா தான் ஒரு நிகழ்ச்சிக்கு வருவாங்கன்னு நினைப்பீங்க. அது வேற, காசுக்காகவும் நிகழ்ச்சிக்கு வருவாங்க. இது மாதிரி நல்ல காசுக்காகவும் நிகழ்ச்சிக்கு வருவாங்க. அதுலேயும் எங்களுடைய முத்தாய்ப்பான ஒரு விஷய பதிவு இருக்கும். நேற்று அடையாளம் ஒரு பெரிய மாரத்தான், போன வாரம் மதுராவையில், இப்படி தமிழகம் முழுவதும் எங்க காவல்துறை அதிகாரிகளுடைய எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் என்னை கூப்பிடுவாங்க. அதுக்கு உண்மையிலே என்னால் முடிஞ்ச ஒரு ஓரமா என்னுடைய ஒரு துளி எங்க இருக்கும். அதனால காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கு நன்றி. ஏன்னா நமக்கெல்லாம் தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு எல்லா நாட்களும் விடுமுறை உண்டு. விடுமுறையே இல்லாமல் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரே துறை காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, இங்க வந்திருக்க எல்லாருமே நம்ம தீனா இருக்காரு, அங்க மகாநதி சங்கரன் இருக்காங்க. போலீஸ் ட்ரெஸ் புதுத்தாங்கன்னா எங்களுக்கு ஏப்ரல் மாசம் ஷூட்டிங்ல கொடுப்பாங்க. அதை போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியாது. பிச்சை எடுத்துட்டு எப்படா கேரளாவுக்குள்ள போவோம்னு இருக்கும். ஆனா இவங்களை யோசிச்சு பாருங்க, காலையில 6 மணிக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு, தொப்பியை போட்டு, ஷூவை போட்டு நைட்டு 12 மணி வரையும் போற வரலாறுக்கெல்லாம் பதில் சொல்லி சிறு சம்பவத்தோட வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனா அந்த பொட்டாட்டி கடுகுன்னு இருக்கும். என்ன ஏன் அவ்வளவு லேட்டா வர்றீங்கன்னு மனுஷன் வர்ற பாருங்க. ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, முதல்வன் படம் மாதிரி சொல்றேன். ஒரு நாள் அந்த உடுப்பை போட்டு மவுண்ட் ரோடுல 12 மணிக்கு நீங்க 1 மணி நேரம் நின்றுவாங்க. அப்ப தெரியும் அதனுடைய வழி என்னன்னு. ஆனா அதையும் தாண்டி மக்களுக்காக நல்ல சேவைகளை செஞ்சுட்டு நமக்காகவே நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது நாளைக்கு போதை விழிப்புணர்வுக்கான நாள். அதனால நமக்கு போதை வேண்டாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் படுத்த படுக்கையா நான் இருந்தேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா யூடியூப் சேனல்லையும் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் நான் தான் இருந்தேன். 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தா கூட என்னை அவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆக்கிருக்க மாட்டாங்க. பிரஸ் மீட் வச்சிருந்தா கூட ஒவ்வொரு நைட்ல 10 சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிட்டேன். நான் எங்கேயோ வீட்லயோ போய் அழுதுலாம் போட்டு பாவம் பாடி ஆயிடுச்சு. நாளைக்கு தூக்கிட்டு வரலாம், இன்னும் 2 மணி நேரத்துல காரியம் நடக்க போகுது அப்படின்னா அதற்கு காரணம் எனக்கு மஞ்சள் காமால இருந்துச்சு. அதோட எனக்கு ஒரு சில கெட்ட பழக்கமும் இருந்துச்சு. அதை நான் தெளிவா ஓப்பனா சொல்லிட்டு டேரிங்கா, அதுக்காக நான் பயப்படவே மாட்டேன். அந்த பழக்கத்திலிருந்து என்னைக்கு விடுபட்டு வந்ததுன்னா 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு நல்லபடியா இருக்கேன். காரணம் என்னுடைய நைட்டு பார்த்துக்கிற ஃபேமிலி, அழகான அட்வைஸ் பண்ண நண்பர்கள், எனக்கு பார்த்துக்கிற டாக்டர்ஸ், அவங்களுடைய அறிவுரையின்படி காலையில் திரும்பவும் இந்த 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நோவ தெரியல. அந்த எக்ஸசைஸ் பண்ணதுனால இந்த பாடி வாங்கியிருக்கு. இல்லைன்னா மெழுகுவர்த்தி ஏற்றி 5 மாசம் ஆயிருக்காங்கலாம். ஆனா அது தாண்டி செகண்ட் இன்னிங்ஸ் வந்தாச்சு. நீ அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுமே தோனி வெளியாடுற ஷாட் தான் கடந்த படங்கள்லாம். ஸோ எதையோ ஒரு உதாரணமா எழுதுறீங்க. போதை வேண்டவே வேண்டாம். ஏன்னா நம்ம பின்னாடி ஃபேமிலியை ஒரு செகண்ட் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அதை தொடவே மாட்டோம். அது ஒரு அழகான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்றது இந்த 6 மாசம் 45 வருஷம் நான் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒரு 4 மாசம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குரலோட என்ன அடுத்தது நிறைய பாடி பில்டிங் ஈவெண்ட்ஸ் தான் இருக்கு, அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு வாய்ஸை மட்டும் பேசிட்டு முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச உலக நாயகன் பத்மஸ்ரீ கமல் சார் அவர்கள் ஏன்னா அவரை தெரியாத விஷயமே கிடையாது. ஸோ கமல் சார் பார்த்து பேசியிருந்தா அப்படின்னு இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு எங்களை அழைத்தமைக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கும் ஒரு கலைஞனாக வாழ்க்கை விடைபெறுகிறேன். போதை வேண்டாம், நல்ல பாதையை நோக்கி போவோம். நிறைய
இன்னைக்கு தான் எவ்வளவோ டெக்னிக்கல் வயசுலாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் ஒரே ஒரு கிழிஞ்ச நங்கூடு துணி, பழைய நங்கூடு துணி உண்மையோடு கட்டிக்கிட்டு மம்பட்டி எடுத்து அப்படி இங்கிருந்து அவ்வளவு தூரம் வெட்டுவோம். கிளவட்ட கல்ல தூக்கி ஒரு 10 ரவுண்ட் அடிச்சு ஒரு 50 ஸ்குவாட் போடுவோம். இதுதான் எங்களுடைய உழைப்பு. அப்படி ஆரம்பிச்சதுதான் எங்களுடைய உடற்பயிற்சி. ஸோ மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி எல்லா பாடி பில்டர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை இந்த கேம் இன்னவரையும் ஒலிம்பிக்ல சேர்க்கலையே அப்படின்னா ஒலிம்பிக்ல சேர்க்கலையே சார், ஒலிம்பிக்ல சேர்க்கலையே அப்படின்ற ஒரு துறை தான். ஏன்னா இது மாதிரியான ஒரு டெடிக்கேட்டடான முழுக்க முழுக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவ் பண்ற ஒரு ஆளால மட்டும்தான் பாடி பில்டிங் பண்ணவே முடியும். மற்ற கேம்லாம் வந்து ஃபுட்பாலோ வாலிபாலோ பாஸ்கெட் பாலோ எப்படி வேணாலும், கிரிக்கெட்டோ நம்ம எப்படி வேணாலும் ஜாலியாக இருந்து போகலாம். ஒரு பாடி பில்டிங் மட்டும் அவ்வளவு டெடிக்கேட்டடான ஒரு ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து நமக்காக மிஸ்டர் நிர்மல்ஸ், மிஸ்டர் ஏஷியா எல்லாம் வந்து பண்ணாங்க. மற்ற காம்படிட்டரும் பண்றாங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்க அண்ணன் மகாநதி என்ன வந்திருக்காரு. வணக்கம் தானே, நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? சிசிய பிள்ளைக்கு ஜாஸ்தி பக்கத்துல தலை இருக்கு போது வால் ஆடக்கூடாது. அதே மாதிரி எப்பயும் நல்ல வச்சுக்கிற ஒரே விஷயம் தான், ஆள் கரண்டு முரட்டா இருந்தான்னா அவன் பச்சை குழந்தைக்கு சமம், பச்சை குழந்தை தீவிரவாதிக்கு சமம். எங்களெல்லாம் பார்த்தவங்களெல்லாம் பார்த்தா ஆத்தாடி இதெல்லாம் இத்தனை ரேப் கேஸ்ல இருப்பாங்க அப்படின்னா நினைச்சிருக்கேன். ஆனா பழனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு குழந்தை, அந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்ட் உள்ள ஆள் நீங்க இந்த ஏரியாவே பார்க்க முடியாது. அதே மாதிரி அண்ணன் மகாநதி சங்கர் அண்ணன், அவர்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னைக்கு சமஸ்கிருதத்துக்கு அவர் எல்லா இதுவும் அவ்வளவு அழகா, திருப்பூர் தேவாரம் திருவாசம் அவ்வளவு அழகா பாடக்கூடியவர். பார்க்கறதுதான் சினிமாவில் வந்து உண்மையிலே எல்லாருமே குழந்தைகள். எங்க அண்ணன் பப்புல அண்ணனெல்லாம் வந்து எத்தனை வருஷமா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே மைக்க அக்கல்ல வச்சுட்டு பேசக்கூடிய ஒரே ஆள் எங்க அண்ணன் பப்புல மட்டும்தான். ஜெயாடிவில முன்னாடி பார்த்துருப்பீங்க, இங்க வச்சிருப்பாரு. அது எப்படிதான் கத்தி பேசுவாரோ, சூப்பர் ஷோ பாத்தீங்கன்னா வந்திருக்கா அந்த அக்கல்ல வச்சுட்டு அடுத்து அந்த மைக்கை யார் யூஸ் பண்றது யோசிச்சுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நைட் வைக்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் மேன் எப்பவுமே ஹியூமன் சென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்பதான் ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ண முடியும். வந்திருக்க பெரிய ஆபீசர்ஸ் எல்லாருமே நன்றி.